ஃபாரின் லைஃப் கேட்கவே நல்லா இருக்குல்ல. 4:30 இல்லை 5 மணிக்கெலாம் ஷார்ப்பாக அலாரத்தை செட் பண்ணி காலையிலேயே எந்திரிக்கணுங்க. எந்திரிச்சு நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணதுமோ இல்லையோ நேராக நம்ம எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தாங்க. நம்ம 12:30 1 மணி தான் தூங்குது. அங்கேருந்து தான் நம்ம வந்திருப்போம், கிச்சன்லேருந்து தான் நம்ம வந்திருப்போம். மறுபடியும் இருந்தாலும் 5 மணிக்கு கிச்சனை ஓப்பன் பண்ணணுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லாமே அப்படியே கழுகாமே போட்டிருப்போம். அதை எல்லாம் அப்படியே காலையில் கழுக ஆரம்பிச்சிட்டு நம்ம வேலை என்னென்னா சாப்பாடு வைக்கணுங்க காலையிலேயே. ஏன்னா அதுக்கப்புறமும் நம்மளுக்கு அப்புறம் 2 டீம் வந்து சமைப்பாங்க. அதனால் நம்ம காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சி சமைக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம சீக்கிரமாக சமைச்சாதான் அடுத்தவங்களும் சீக்கிரமாக சமைச்சிட்டு டைமுக்கு கம்பெனிக்கு போக முடியுங்க. அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக எழுந்திச்சி வைக்குமோ அந்தளவுக்கு நல்லது. ஒரு பக்கத்தில் நம்ம சோறை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு சைடில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு குளிச்சுட்டும் வந்துடலாங்க. குளித்து முடித்த கையோட மறுபடியும் நம்ம கிச்சனுக்கு தாங்க போகணும். நம்ம வேர் ஹவுஸுக்கு போய் சேரது வரைக்கும் ஃபுல்லாக நம்ம கிச்சன்லேயே நம்ம காலை பொழுது ஃபுல்லாகவே போயிடும். ஓகே, சாப்பாடும் கரெக்டாக வெந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே வடிச்சிடலாங்க சாப்பாடை. இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து காலேஜ் முடிக்கிறது வரைக்கும் நம்ம கிச்சன் பக்கமே போயிருக்க மாட்டோங்க. ஏன்னா நம்ம அம்மாவே எல்லாமே டிஃபன் பாக்ஸ்லேருந்து எல்லாமே கெட்டி எடுத்துருவாங்க. சாப்பாடு கொண்டு நம்மளுக்கு ஊட்டி விட்ருவாங்கங்க. ஆனால் நம்ம ஃபாரினுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். இது வந்து தோசை நம்ம நைட்டு சுட்டு வச்சுருந்துருப்போம். அந்த தோசை தான் இன்றைக்கி காலையிலேக்கு நம்ம சாப்பிடணுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தலைவனையும் எழுப்பி வேர் ஹவுஸ்க்கு ரெடியாக சொல்லணுங்க. அவன் நல்லா விடிய விட்டால் தூங்குவான். ஓகேங்க, நம்ம ஒரு பக்கம் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு கம்பெனிக்கு கிளம்பியாச்சுங்க.